ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் வில் அண்ட் மன்வை தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து கொஞ்சம் ரத்த காட்சிகள் அதிகமாக வரனால நான் கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீன்லாம் போடுவேன். யாரும் கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்கில் இடி இடித்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ தம்பி ரூமுக்கு போகிறான். அப்போ ஹீரோ தம்பி ஹேனி எந்திரிச்சு பார்க்குறான். ஹீரோட தம்பி அண்ணான்னு சொல்லிட்டு வர ஹீரோ அவன் நெஞ்சுக்குள்ளேயே கையை சொருகிட்டான். ஹீரோ தம்பி அண்ணா அப்படின்னு அவன் கதற ஹீரோ அப்படியே அந்த சுப்ரீம் போனை கையோட உருகுறான். ஹீரோவும் அப்படியே மொத்த போனையும் கையோட உருகிட்டு நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு அந்த சிஸ்டமும் நீங்க சூஸ் பண்ணோட லைஃப் லைனே பிடிச்சதுனால உங்களுக்கு 8 லட்சம் வில்லன் பாயிண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்ல லக்கி ட்ரா அப்படியே லாட்ரியா மாறுது. அது மட்டும் இல்ல நீங்க வந்து சூஸ் பண்ணோட சுப்ரீம் போனை பிடுங்கினால உங்களுக்கு வந்து அன்ரிவல் ஐ கிடைக்குது அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. அப்படியே ஹீரோவும் அந்த அன்ரிவல் ஐ பவரை யூஸ் பண்றான். அப்ப ஹீரோ தம்பி கையில இருந்து அந்த பொருள் உழுகுது. அந்த சந்தையில வாங்கி கொடுத்தது அந்த பொருளுக்குள்ள ஒரு சோல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப இதுதான் அந்த அன்ரிவல் ஐயோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுக்க போறான். திரும்ப கையை எடுத்துடுறான். அப்படி ஹீரோட தம்பியை பார்த்து சொல்றான், என் முட்டை தம்பி உன்னை விட்டு நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிளம்புறான். ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பாட் பேச ஆரம்பிக்குது. அந்த அன்றிவில்லை அது ஒரு சிறந்த வழிதான், ஆனா எதுக்காண்டி இவனோட சுப்ரீம் போனை யூஸ் பண்ண போறான்னு அந்த பாட்டும் யோசிக்குது. அப்படியே ஹீரோட தம்பியை சுத்தி எனர்ஜி கேதர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ வந்து அவங்க அம்மா அப்பா ரூம் முன்னாடி இருக்கான். ஹீரோ அப்படியே அவங்க வீட்டு வாசலுக்கு நேரம் வந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கான். ஹீரோட அம்மா அப்பாவும் உள்ளாரதான் இருக்காங்க. நேரா வந்து அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிறது அப்படி இல்லை எல்லாருக்கும் தெரியுது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் உள்ளார அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தலையை அங்க தரையில இடிச்சுட்டு அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். அப்படி ஹீரோவும் கிளம்புறான். கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ஃபேங் அப்படின்னு கத்திட்டு பாவம் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டாங்க. ஹீரோட அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்குறாங்க. அது தெரியாம ஹீரோவும் குட் பை கின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போனான். அப்போ அவங்க தாத்தா சொன்னா வருது. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபெங் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கின் ஃபேமிலி நீ உன்னோட டெத் வாரண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடும். அது வந்து ஹங்கூர்ல ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, எங்க போவ அப்படின்னு அவர் கேட்டுப்பாரு. ஹீரோ இப்ப சொல்றான், நான் நியூ டைனஸ்டிக்கு போறேன் அப்பா, நான் கண்டிப்பா உயிரோட திரும்ப வருவேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். சிஸ்டம் சொல்லுது ஹைப்போதெட்டிக்கல் இல்லைன்னா இருந்தனால உங்களுக்கு அந்த இன்வெர்டரி சைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 25th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த சர்வெண்ட் லேடியும் யாராச்சும் வாங்க நம்ம செகண்ட் யங் மாஸ்டர் யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா வந்து அந்த தம்பிக்கு வந்து கட்டு போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருக்கவங்க பேசுறாங்க, உனக்கு தெரியுமா நான் உனக்கு கேள்விப்பட்டேன், இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் தான் செஞ்சானா. அவனும் சொல்றான், எப்படி கிங் ஃபெங்கா செஞ்சாரு, அவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. அது மட்டும் இல்ல கின் ஃபேமிலியோட எல்டஸ்ட் யங் மாஸ்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா தான் நடந்துக்குவாரு. அவருக்கு என்ன தேவை இருக்கு, அவர் தான் நம்பர் 1, அவர் தான் ஸ்மார்ட், அடுத்த ஹெட் ஆகிறதுக்கே அவருக்கு தான் தகுதி இருக்கு, அவர் எதுக்கு இதை செய்யணும்னு பின்னாடி பேச அந்த பொண்ணு நினைக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை கண்டிப்பா அவர் செஞ்சிருக்க மாட்டாரு, யங் மாஸ்டர் சின்ன வயசுல இருந்து வளர்றதை நான் பார்த்துருக்கேன், அவர் இந்த மாதிரி விஷயத்த செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த பொண்ணு நினைக்கி. ஹீரோட அப்பாவும் அங்கே பேசலாம் கேட்டுட்டு அவரு சொல்றாரு, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம், இனிமே அவன் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருமுறாரு. இருமிட்டு அவன் கையில் அவர் வாயிலேருந்து ரத்த வாந்தி வருது. அப்போ ஃபெங்கர்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாரு. அவங்களாம் என்னாச்சு ஃபேமிலி ஹெட்னு வந்து பார்க்க ஹீரோட தாத்தா பின்னாடி வந்து சொல்றாரு, கின் ஃபெங் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவனோட சொந்த தம்பியோட சுப்ரீம் போனை உருகிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டான் இந்த கின் ஃபேமிலியை விட்டு. நான் இந்த கின் ஃபேமிலியோட ப்ரீவியஸ் ஹெட்டாக சொல்கிறேன், அந்த கின் ஃபேங் இனிமே இந்த கின் ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது, அவனை அஃபீஷியலாக தண்டிச்சாகணும், அவனை எங்கே பார்த்தாலும் இந்த கின் ஃபேமிலிக்காண்டி அந்த பார்த்த இடத்துல கொல்லுங்கன்னு ஹீரோட தாத்தா சொல்கிறாரு. கீழே இருக்கவங்கலாம், என்ன ஃபேமிலியை விட்டு நீக்கிட்டீங்களா, அவரை பார்த்த இடத்துல கொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் கேட்குறான், மயிலாட நம்ம செகண்ட் யங் மாஸ்டரோட சுப்ரீம் போனும் இல்லை, இப்போ நம்ம டேலண்டான இன்ஃபெங்கும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, வாரில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு அவனும் கேட்க ஹீரோட தாத்தா சொல்கிறாரு, அந்த மாதிரி ஆட்களால் தான் நம்ம கின் ஃபேமிலி ஜெயிக்க முடியும்னா அப்போ நம்ம ஜெயிக்கவே வேணாம் அப்படின்னு ஹீரோட தாத்தா சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில் அந்த எம்பரருக்கு சியா டைனஸ்டியோட இம்பீரியல் பேலஸ் தான் காட்டுறாங்க. அங்க அந்த எம்பரரும் பேசுறான், அந்த கின் ஃபேமிலி இந்த 2 பெருமைக்கு மிக்க அந்த ஹெவன் சன்ஸ் அங்க ஒருத்தர் சாவர நிலைமையில கிடக்கா, இன்னொருத்த ஓடி போயிட்டான். உண்மையிலேயே அந்த ஹெவன் நம்ம
கிரேட் ஷியா எம்பரருக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நம்மளுக்கு இந்த கின் ஃபேமிலி பிரச்சனை இல்லை, இவங்கள விட்டுட்டு இன்னும் சில இடத்துல சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் கோமாளி பயல்கள் அலையிறாங்க, அவங்கள போய் இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கவங்கலாம் கத்துறாங்க, நீண்ட காலம் வாழுங்க எம்பரர், நீண்ட காலம் வாழுங்க எம்பரர்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான், எப்படியோ நான் 1 மில்லியன் பாயிண்ட்டை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு. அப்படியே ஹீரோவும் அந்த சிஸ்டமில் இருக்க எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு பட்டன் அமுக்குறான் பாருங்க, அப்படியே ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படி சிஸ்டமும் சொல்லுது 1 மில்லியன் வில்லன் பாயிண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 100% கிரேட் கம்ப்ளீஷன் கார்டு அது அப்படின்னு சொல்லி ஏதோ உருவாக்குது. திரும்பவும் 100% கம்ப்ளீஷன் கார்டு யூஸ் பண்ணி அந்த 33 ஹெவன்ஸ் ஃபார்ச்சூன் நாட் ரீச்டு 100% கிரேட் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கில்லை உருவாக்குது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், இப்போ ஏன்டா 4 நிமிஷம் வீடியோ போட்டு 8 நிமிஷம் அந்த பிளாக் ஸ்க்ரீனை போட்டு ஓட்டி விடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். அது கேட்டால் எல்லாம் சிரிப்பீங்க கண்டிப்பாக. என்னென்னா என் வாய்ஸெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு எனக்கே அது தோணும், எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பாதி செகண்டாச்சும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாதி நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு அப்புறம் பாதி தான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் போட்டு விட்ருவேன். சரி பாதி பார்த்தா கூட புதுசாக பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா என் வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதான் என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை, நான் சப்ஸ்கிரைபே வராதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ 1.2K சப்ஸ்கிரைப் வேறு இருக்குது. உங்களை ஏமாத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமே சாலிடாக 8 நிமிஷம் வீடியோ வரும். வரலைன்னா நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். யார் அவர் பேர் வேறு, ஆமாம் கூகுள் ராஜ்னு ஒருத்தர், அவர் தான் ஆரம்பத்தில் இருந்து கேட்டுட்டு இருந்தார். ப்ரோ இனிமேல் ஒழுங்காக போடுறேன் ப்ரோ, பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல் வீடியோ. பாய் கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.